உள்ளே உள்ளே வரப்போகிற நண்பர் யாருன்னா தானே சின்சியரானவன், சீரியஸானவன், ரொம்ப சீரியஸானவன். யாருண்ணா அவன்? பாடியை காட்டிட்டு வரான், சட்டை இல்லாமல் வரான். இல்லையே, இப்போ தான் பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். தூக்கத்திலே வரானா, சட்டை கிட்ட போடாமல். ஐயோ, போட்டிருக்கான்ப்பா. நம்ம கண்ணுக்கு தான் தப்பாக தெரிஞ்சிருக்கு போல. கிஃப்ட்லேயும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி சட்டை போட்டு வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டாண்ட் எடுக்கிறான், முன்னாடி போய் பின்னாடி இறக்கி இடத்த கிளீன் பண்ணி அப்புறப்படுத்துகிறான். அப்புறப்படுத்திட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆள் வர்றது பார்த்தீங்கன்னா ஆளினான் அழகராஜா. இவருக்கு மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. எம்பளுக்காக வந்து வேலை போயிடுச்சு தராரு சாரு. அடுத்தவரை வந்து யார் பார்த்தீங்கன்னா ஆட்டிகிட்டே வரான். இவனை பற்றி நான் சொல்கிறது, இவன் தான் வீதி எடுத்து போகிறான். அவனை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. கருத்து வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறான் அவன்? இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் கரெக்டாக போக வேண்டிய இடத்துல பால் எடுத்து சப்ளை பண்ண முடியும். அதனால் பாதி எடுத்து நான் கொடுக்கவும் மிச்சம் பாதி ஆளினால் அழகுராஜா அவரு இறக்குறாரு. இறக்குறாரு இறக்கிட்டார். அடுத்தது யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, நான் அதான் பார்த்துட்ருக்கேன். யாரும் வந்தால் மட்டும் தெரியல, வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து அதை பச்சைக்கிளி, அது பச்சை சட்டை போட்டு வந்திருக்காரு. அது வரலாம். அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, அதை பற்றி என்ன சொல்கிறது சொல்லி தானே ஆகணும். அவருக்கு தமிழ்நாட்டில் தண்ணியில் தண்ணி வண்டி பேரே தெரியாத ஆளே கிடையாது. அவன் அந்த அம்பூட்டுவோம் தண்ணியை பேரும் தெரியும். பெரிய அவர் எம்பளுக்காக வந்து பணிபுரிய தராரு. அடுத்தது வந்து லெஜண்டோட சன்னு முன்னாடி வராரு. இந்த டீமுக்கே லெஜண்ட் வெள்ளை சட்டை போட்டு வராரு. மனசும் வெள்ளை தான், அடிச்சு விடுவோம். ஆனால் ஒன்றும் அதான் லெஜண்ட்டு வந்துட்டாரு. பக்கத்தில் லெஜண்ட்டு பையன், என்னம்மா எல்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுக்கிட்டு பக்கத்தில் கஸ்டமரு அவரை முதல்ல அமுச்சு விட்டாரு. அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அசமல் பண்ணுறதுக்காக லெஜண்ட் ரெடி ஆகிட்டுருக்காரு. அடுத்து என்ன பண்ணுவார், சிட்டிங் போட்டு தர வேண்டியது தான். சிட்டிங் போட்டார் லெஜண்ட்டு. இன்னும் எழுத ஆரம்பித்தாருன்னா விடிஞ்சிச்சு. இனி மதியானம் வரைக்கும் கூட எழுதிட்டுருப்பார், எழுதி கொண்டே இருப்பார். அவனும் ஒருத்தன் வரல, மிஸ் ஆகிறான். அவனும் வந்துட்டான். இவனை பற்றி சொன்னான்னா ஒரே பாட்டு தான், நின்ன கோடி வரணும் இதுதான் அவருக்கு அடையாளமே. அவர் கத்தி எடுக்க ஆரம்பித்தார்னா சதன்னு வெட்டி உரிச்சு தள்ளிடுவார் அவர். இப்போ வண்டியில் இருக்க ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல் நிற்கிறாரு. எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை எடுக்கல போல், மாட்டிகிட்டு கத்தி இருந்தானே வெட்டிட்டுருப்பார். அப்படியே இறங்குறாரு. இறங்கி ஆரம்பிக்க